இந்த பிஸியான நகர சாலை ஓரத்தில் 1000 கனவுகள் போய் வர இடத்துல ஒரு பெண்ணோட வாழ்க்கை அமைதியாக போராடிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மா பேர் தான் மீனா. ஒரு சிறிய தள்ளுவண்டி கடையில் ஃப்ரூட் சாலட் கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. மீனாவோட கணவர் 2 குழந்தைங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டனால மொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாறி போய் எல்லா பொறுப்பும் மீனா கிட்ட வந்துச்சு. ஒவ்வொரு நாள் காலையிலையும் தாங்கிட்ட இருக்க குறைஞ்ச பணத்தை வச்சு சிறப்பான பழங்களை தேர்ந்தெடுத்த மீனா, மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம குழந்தைங்க நம்மளை நம்பி தான் இருக்குன்னு ரொம்ப அதிகமாக உழைக்க ஆரம்பிப்பாங்க. மீனா அம்மாவோட கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் ஃப்ரூட் சாலட்டை சாப்பிட்டுட்டு, அம்மா உங்கள் பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொன்னால் போதும், அவங்களுக்கு நாள் முழுவதும் அந்த வாழ்க்கையில் ஒளிவூட்டுறதுக்கும் அந்த குழந்தைங்களோட சிரிப்புமே மீனாவோட வெற்றியாக கருதுனாங்க. அவங்க கடை யாராவது ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாலும், காசு இல்லைனாலும் காலி வயிற்றோட மீனா அம்மா திருப்பி அனுப்பவே மாட்டாங்க. ஒரு மனித நேயத்தோட உதவி பண்ணுறதெல்லாம் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு சமூக ஆர்வலர் அம்மா மீனாவுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாங்க. மீனா அம்மாவோட நேர்மை உழைப்புமே ஒரு சிறிய உதவியால் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தள்ளுவண்டி கடையும் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. கையே தனக்குதவின்னு ஆரம்பித்த கடையில் உழைப்பும் நேர்மையும் இருந்தால் போதும், சாலையோர கடையாக இருந்தாலும் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்கன்னு சாதனையோட அடையாளமாக மாற்றிட்டாங்க மீனா அம்மா.